திருப்பூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள முருகன் திருத்தலங்களில் அழகுமலை முத்துக்குமார சுவாமி திருக்கோயில் பிரசித்தி பெற்ற ஒன்றாக விளங்குகிறது. மயிலின் அலகு போன்ற தோற்றத்தில் அந்த மலை உள்ளதால் அழகுமலை என்று அழைக்கப்பட்டு அதுவே அழகன் முருகன் கோயில் கொண்ட பின் அழகுமலை என்று வழங்கலாயிற்று. பழனியில் இருக்கும் முருகனைப் போலவே அழகுமலையிலும் முருகப்பெருமான் ஆண்டி திருக்கோலத்தில் காட்சியளிக்கிறார். பழனியிலோ முருகனுக்கு மொட்டை தலைதான். ஆனால் அழகுமலை முருகனின் தலையில் உச்சிக்குடுமி இருப்பது தனிச்சிறப்பாகும். சுற்றுவட்டார மக்களின் பாட்டுடை தலைவனாகவே அழகுமலை முருகன் விளங்குகிறார். அழகுமலை முருகன் கோயில் செல்ல 300 படிகள் அமைந்துள்ளன. ஞான உருவாகவே அழகுமலை முருகன் விளங்குகிறார். மலை மீது முத்துக்குமார பாலதண்டாயுத சுவாமி வீற்றிருந்தாலும் மலையடிவாரத்தில் அறுபடை முருகனையும் ஒரே இடத்தில் தரிசிக்கும் வண்ணம் ஆலயம் அமைந்துள்ளது. அடிவாரத்தில் உள்ள அறுபடை முருகனை தரிசித்து மலை மீது ஏறினால் 7ஆம் படை வீட்டு முருகனாகவே அழகுமலை முருகன் அருள் பாலிக்கிறார். அழகுமலை முருகன் சிறந்த பிரார்த்தனை தலமாகவும் செவ்வாய் தோஷ பிரச்சனை உள்ளவர்களுக்கு பரிகார ஸ்தலமாகவும் விளங்குகிறது. வேண்டுவோருக்கு வேண்டியதை வழங்கி அருள் பாலிக்கும் அழகுமலை முருகனை ஒருமுறை தரிசனம் செய்தால் மீண்டும் மீண்டும் சென்று தரிசிக்க தூண்டும் வகையில் இருப்பதாக பக்தர்கள் கொண்டாடுகிறார்கள். கார்த்திகை மாதம் முழுவதும் புகழ்பெற்ற முருகன் கோவில் தரிசனம் சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று திருப்பூர் அழகுமலை முருகன் கோவில் மகிமைகளையும் மகத்துவங்களையும் தரிசித்து அருள் பெறலாம். இந்த மலை ஒரு எண்ணூர்லேருந்து 1100 வருஷத்துக்கு உட்பட்டது. சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோவில் அப்படிங்கிற மாதிரி புராண காலங்களில் புஸ்தக வாயிலாக இருக்குது. அழகு அப்படின்னா வேலுக்கு அழகுன்னு பேர். மயிலோட மூக்கு பேர்ட்ஸோட அழகுக்கு பீக்கு அழகுன்னு பேர். அது மாதிரி இது வந்து பிரிட்டிஷ்காரங்க காலத்தில் இந்த மலை இந்த ஏரியா பூரா சர்வே பண்ணுறதுக்காக பிரிட்டிஷ்காரங்க காலத்தில் சர்வே மேடை அதுதான் முன்னாடி பார்க்குறீங்க. அந்த முன்னாடி இருக்கக்கூடிய சர்வேக்கள் இதை வச்சு தான் இங்கே வந்து அழகுமலை அப்படின்னு புத்தக வாயிலாக பேர் காரணம். அழகு அப்படின்னா மெட்ரிக் ஸ்கேல், யூனிட்டுக்கு ஸ்கேல். இந்த ஏரியா பூரா ஒரு 150 கிலோமீட்டர் சதுர பரப்பளவுக்கு இந்த மலையை சென்டர் பண்ணி தான் பிரிட்டிஷ்காரங்க காலத்தில் சர்வே பண்ணியிருக்காங்க. அதனால் அழகுமலை அப்படின்னு பேர். முருகன் வந்து முத்துக்குமார பாலதண்டாயுதபாணி அப்படின்னு பேர். தண்டபாணி கோலம் பழனியில் எப்படி ஆண்டி கோலத்தில் இருக்காரோ அங்கே சுத்தமாக முட்டையாண்டியாக இருப்பார். இங்கே வந்து முத்துக்குமார பாலதண்டாயுதபாணி உச்ச குடுமையோடு இருப்பார். அதில் இங்கே வந்து இந்த ஏரியாக்களில் பொங்கலூர் நாடு 24 நாட்டுக்கு இந்த முருகன் வந்து ஒரு பாட்டுடை தலைவர். இவர் தான் பிரதானமான தெய்வமாக இங்கே வந்து வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்புறம் இங்கே வந்து தைப்பூசம் எல்லா விசேஷங்களும் உண்டு. வருஷாந்திரத்தில் மாதம் கிருத்திகை அமாவாசை பௌர்ணமி சங்கடகர சதுர்த்தி சஷ்டி எல்லா விசேஷம் உண்டு. பெரிய விசேஷங்கள் அப்படிங்கிறது சித்திரை கனி, வைகாசி விசாகம், பங்குனி உத்தரம், தைப்பூசம் இதெல்லாம் வந்து ரொம்ப மிக சிறப்பாக கொண்டாடப்படும். இப்போ தான் கந்தசஷ்டி 6 நாள் மிக சிறப்பாக பிரமாதமாக யூடியூப்பில் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. நல்லா பிரமாதமாக நடந்தது. சூரசம்மாரம் திருக்கல்யாணம் எல்லாம் விசேஷம். இங்கே வந்து முருகன் பிரார்த்தனை ஸ்தலம், குணசுந்தரமூர்த்தி அப்படின்னு பேர் முருகனுக்கு. என்ன வேண்டி இங்கே பிரார்த்தனை பண்ணி வராங்களோ அவங்க பக்தர்களோட குறையை தீர்க்கக்கூடிய திவ்யமான க்ஷேத்திரம். ஜாதகத்தில் வந்து செவ்வாய் சரியில்லாதவங்களுக்கு, செவ்வாய் தோஷம், ஜாதக ரீதியாக செவ்வாய் நீச்சம் பெற்றோம் பகை பெற்றோம் இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்களோட ஜாதகத்தை வச்சு பூஜை பண்ணுறோம். இதனால் இந்த செவ்வாய் வந்து தோஷமாக இருந்தால் என்னென்ன நடக்கும்? திருமண தடை, கல்வியில் முன்னேற்ற தடை, தொழில் தடை, அப்புறம் புத்திர சந்தான பாக்கியத்தில் அதில் தடை, அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த இதை வந்து நிவர்த்தி செய்யக்கூடிய ஸ்தலம் இங்கே வந்து அழகுமலை முருகன். கீழே 6 படை வீடு. அது வந்து கோயம்புத்தூர் கேஜி ஹாஸ்பிட்டல் அவர் எம்டி வந்து
இது ஃபஸ்ட்டு கும்பாபிஷேகம் 1968 கிருத்திகை வழிபாடு ஆரம்பிக்கப்பட்டு 71 வேலையை ஆரம்பித்து இதுக்கு வந்து பெரும் முயற்சி திருப்பூர் கரட்டப்பாளையம் கேபிஎன் சின்னசாமி கவுண்டர்னுட்டு அவர் தான் இதுக்கு முழு முயற்சி எடுத்து இந்த கோயில் இந்த அளவுக்கு இன்றைக்கி ஒரு பிரசித்தி பெறக்கூடிய நிலைக்கு வர காரணம் இந்த கோயில் கட்டப்பட்டதுக்கு பிறகு தான். அப்புறம் 83 71 வேலை ஆரம்பித்து 87 கும்பாபிஷேகம். இதுக்கு அடுத்து 2 வருஷம் கழித்து 89 ஆறுபடை வீடு கும்பாபிஷேகம். 2வது கும்பாபிஷேகம் 2003 நடந்தது. இப்போ அடுத்து கும்பாபிஷேகத்துக்காக மிக விரைவாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். கந்த சஷ்டி சூரசம்ஹாரம் வந்து அம்பாள்கிட்ட போய் சக்தி வேல் வாங்கணும். இங்கே எப்படி நடக்கும்னா, கீழே வந்து இவரோட அப்பா அம்மா கைலாசநாதர் பெரிய நாயகி அம்பாள் அந்த கோவில் கீழே வந்து ஊருக்குள்ளே இருக்குது. இதுக்கு கந்த சஷ்டி 6வது நாள் சூரசம்ஹாரத்தன்னைக்கு வேல் வாங்கும் நிகழ்ச்சிங்கிறது முருகன் வேல் வாங்க சக்தி வேல் வாங்கிறதுக்கு கைலாசநாதர் கோவில் போயிட்டு அங்கேருந்து வேல் வாங்கி இங்கே மலையோட கிரிவல பாதையில் சூரசம்ஹாரமானது நடைபெறும். மிக பிரசித்தமாக இருக்கும். மறுநாள் திருக்கல்யாணம். இதெல்லாம் இப்போ ஒரு 10 வருஷத்துக்குள்ளே ஆரம்பித்து மிக பிரமாதமான கூட்டம். திருச்செந்தூர் அளவுக்கு இங்கே வந்து பிரமாதமான கூட்டங்கள் நிறைய வர்றவங்களுக்கு மெயின் வந்து அவங்களோட பிரார்த்தனைகள் மெயின். இங்கே வரக்கூடிய காரணம் வந்து பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடிய ஸ்தலம். எவ்வளோ கஷ்டத்தில் எவ்வளோ பிரச்சனைகள்லேயோ வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் அவங்களோட கோரிக்கைகளை ஆண்டவன் வந்து அழகமலை முருகன் ஞான குருவாக இருந்து எல்லாருக்கும் அந்த கஷ்டங்கள்லாம் நிவர்த்தி பண்ணி கொடுக்குறார். அதனால் இங்கே வந்து நிறையா இருக்க இவரை சுற்றி 8 மலை முருகன் திருத்தலங்கள் இருக்குது. எப்படி நவகிரகத்தில் வந்து சூரியன் தலைவனாக இருந்து எல்லா கிரகத்துக்கும் நடுவாக இருக்கோ அதுமாரி இவரை சுற்றி 8 திக்கிலையும் 8 முருகனும் இவர் வந்து சூரியனாக நடுவில் இங்கே அமைஞ்சு செவ்வாய்க்கு அதிபதி முருகன் பழனி முருகன், அதேமாதிரி குருவுக்கு அதிபதி திருச்செந்தூர் முருகன். இந்த 3க்கும் குரு சூரியன் செவ்வாய் 3 கிரகங்களை இங்கே ஒருங்கே கும்பிட்ட பலன் கண்டிப்பாக இங்கே வர்றவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அழகமலை முருகனை ஒரு தடவை நானும் பார்க்கணும். நாங்கள் வர்றவங்களுக்கு சொல்லுவோம், ஒரு தடவை கூப்பிடுவாங்க, அடுத்த தடவை அவங்கள முருகனே வர வச்சுட்டார். அவங்க வந்து ஏதோ ஒரு இதில் இங்கே வந்தே ஆகணும். அந்த ஒரு ஈர்ப்பு சக்தி இங்கே வந்து அழகமலையில் கண்டிப்பாக இருக்கும். அது எல்லாருமே அவங்க அனுபவப்பட்டே சொல்லுவாங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக எங்கேயோ போகிறவங்க இங்கே வருவாங்க, வந்துட்டு அடுத்த முறை நாங்கள் அவங்கள கூப்பிட வேண்டியது ஆட்டோமேட்டிக்காக அவங்க குறிப்பிட்ட நாளுக்குள்ளே இங்கே வந்துடுவாங்க. இங்கே அது மாதிரி சிறப்பான விசேஷம். இங்கே இன்னொரு விசேஷம், ஆஞ்சநேயர் ஆறுபடை வீட்டுக்கு வடபுறமாக ஆஞ்சநேயரும் ஈஸ்வரனோட விக்கிரகமும் இருக்கிறது. ஆஞ்சநேயர் தெற்கபாக்கவும் ஈஸ்வரன் வந்து மேற்கு முகமாக இருக்கார். படிக்கட்டுகளில் வந்து இடும்பன் குழந்தை குமரன், கீழே பாத விநாயகர், பெரிய மயில் வாகனம், இதெல்லாம் வந்து இங்கே அழகுமலையை சுற்றி இருக்கக்கூடிய கோயில்கள். அழகுமலை பார்க்குறதுக்கு அழகன் அப்படின்னாலே முருகன், அழகு அப்படின்னாலும் அந்த அழகோடு பார்ப்பதற்கு இயற்கை அழகு எழில் கொஞ்சம் அழகாக இங்கே அழகுமலை இருக்கும். மயில்
இது மயில் மலையே வந்து அழகு. மலையோ இது பறவைகளோட மூக்கு வடிவமாக, மயிலோட மூக்கு வடிவமாக இருக்கும். அழகு அப்படின்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பறவைகளோட மூக்குக்கு வந்து அழகுன்னு பேர். மலையோட வடிவமே வந்து மூக்கு வடிவமாக இருக்கும். மலைவாக கீழ்ப்புறம் தாழ்ந்தும் மேல்புறம் வர 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 நல்லா அப்படியே உயரமாகவும் இருந்து மலைக்கு வர்றதுக்கு ஒரு 284 படி 300 படிகளை கடந்து வரணும். ஊருக்குள்ளே வந்து இங்கே பிரசித்தமான கைலாசநாதர் பெரியநாயகி அம்மன் கோவில் இருக்கிறது. அழகாபுரி அம்மன் அப்படின்னு ஒரு அம்மன். அந்த அம்மனும் வந்து பத்ரகாளியாகவும் எல்லை காவலாகவும் அழகாபுரி அம்மன். ஊருக்கு தென்புறமாக வலுப்பூரம்மன் அப்படின்னு அது ஒரு எல்லை காளி. அதுவும் இங்கே வந்து பிரசித்தமான கோவில்கள். அழகுமலைக்கு கண்டிப்பாக இந்த இதை பார்த்தா கண்டிப்பாக ஒரு தடவை வரணும் அப்படிங்கிற நிறையா வராங்க. இருந்தாலும் இன்னும் நிறையா தெரியாதவங்களுக்கு நிறையா யூடியூப் மூலமும் நிறைய அந்த விசேஷங்கள்லாம் நிறையா நாங்கள் இதில் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். அவசியம் எல்லாரும் அழகுமலைக்கு வந்து அழகுமலை முருகனோட பரிபூரண திருவருள் பெற்று எல்லா வித சௌபாகியங்களும் பெற்று சௌக்கியமாக இருக்கணும் அப்படின்ட்டு அழகுமலை முருகனை பிரார்த்திச்சுக்கிறேன். இது 1987 வாக்கில் உருவாக்கப்பட்டது. இது வந்து கேஜி ஹாஸ்பிட்டலினுடைய கோவிந்தசுவாமி நாயுடு அப்படிங்கிறவர் வந்து அவருடைய கைங்கரியத்தில் உருவாக்கப்பட்டது. இது உடம்பு சரியில்லாமல் அவர் வந்தப்போ முருகன் அருளால் அவர் நடந்து சென்றதாக வரலாறு சொல்கிறாங்க. அதில் வந்து அதிலிருந்து இவர் வந்து இங்கே அறுவடை வீடு முருகனை ஸ்தாபிதம் பண்ணுங்க, ரோடு சாலை மேலே ஏறத்துக்கு சாலை போட்டு தந்துடுறேன் அப்படின்ட்டு அவருடைய கைங்கரியத்தில் முருகன் அறுவடை தமிழ்நாட்டில் இதுதான் முதலாக அறுவடை வீடுக்கும் முருகனுக்கு முதல்ல அறுவடை ஒரே இடத்துல உருவாக்கப்பட்டது இங்கே தான். இங்கே வந்து வேண்டுதலுக்கு காரியங்கள் எல்லாம் சிறப்பாக நடைபெறுது. அறுவடை முருகன் சிறப்பான கந்த சஷ்டி, கல்யாண உற்சவம், திருமணம் எல்லாம் இங்கே சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் அது இல்லாமல் பக்கத்தில் ஆஞ்சநேயர் இருக்கார், மோச்சோரீஸ்வரன் இருக்கார். ஆஞ்சநேயர் வந்து ஈஸ்வரனை வந்து பூஜை பண்ணுற மாதிரி இருக்கார். காரிசித்தி ஆஞ்சநேயர் பேர். அந்த ஆஞ்சநேயர் ஈஸ்வரன் 1000 வருடம் பழமையானது. மேலே இருக்கிற முருகன் அழகுமலை முத்துக்குமார சுவாமி அப்படிங்கிறவர் 1000 ஆண்டு பழமையானது அப்படின்ட்டு வரலாறு சொல்கிறாங்க. அப்போ இதில் வந்து காரிசித்தி ஆஞ்சநேயர் எங்கேயுமே ஈஸ்வரனை வந்து ஆஞ்சநேய பூசண மாதிரி இருக்காது, இங்கே ஒரு இடத்துல தான் இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் வேண்டிய இடம் வேண்டியதை நடக்கும் அப்படிங்கிறதுனால காரிசித்தி ஆஞ்சநேயர்ன்ட்டு சொல்கிறாங்க.
வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர. அழகுமலையாண்டவரின் திருவுருளாலே, அழகுமலையாண்டவர் கருணையாலே இங்கே அழகுமலையிலே என்ன ஒரு விசேஷம் என்று கேட்டால், அழகுமலை முத்துக்குமார் பாலதண்டாயுதபாணி சுவாமியின் திருவுருளினாலே இங்கே நம்மளுடைய ஜென்மமான ஜாதகத்தை கொண்டு வந்து வைத்து இறைவனுடைய பாதத்தில் வைத்து சுவாமி 6 தடவை முருகப்பெருமானை பிரதட்சணம் செய்து வந்து இங்கே கொடிமரத்து முன்பு சுவாமிக்கு நமஸ்காரம் செய்துவிட்டு சுவாமிகிட்ட ஓம் சரவணபவா என்று 12 முறை தியானம் செய்து அவருடைய பாதத்தில் சரணாகதி அடைந்து இறைவனுடைய திருவுருளாலே எங்களுடைய காரியங்கள் மிகவும் சிறப்பான முறையில் இந்த குறுகிய காலத்தில் எங்களுக்கு இந்த பிரார்த்தனையை நிவர்த்தி பண்ணி கொடுக்கணும் என்று சுவாமியை பிரார்த்தனை பண்ணி கொண்டு போனால் அந்த பிரார்த்தனை ஆகிறது அவங்களுடைய கருணை, சுவாமியினுடைய கருணையினாலே அவங்க எத்தனை நாள் அந்த குறிக்கோள் வைத்திருக்கார்களோ அந்த காரியங்கள் அத்தனை நாட்குள் இங்கே ஜெயமாகி தரப்படக்கூடியது. அதனால் இந்த அழகுமலையில் எல்லா விதமான பக்த பெருமாக்களும் இங்கே வந்து இந்த ஜாதகத்தை வைத்து சுவாமி பாதத்தில் ஜாதகத்தை வைத்து பிரார்த்தனை செய்து கொண்டு 6 முறை பிரதட்சணம் வந்து சுவாமி திருவருளினாலே அவங்களுடைய காரியங்கள் மிகவும் சிறப்பான முறையிலே ஜெயமாகப்படுகிறது. இந்த கோயில் தலமானது ஒரு முறை வருகை தந்தால் மறுபடியும் வருகை தரக்கூடிய அளவிற்கு இந்த முருகப்பெருமான் அனைத்து மக்களுக்கும் வருகை தன்ற அனைத்து பக்தர்களுக்கும் நல்ல விதமான நல்ல பலன்களை அருள்பாலிக்கின்றார். மேலும் இந்த திருக்கோவிலில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான விசேஷங்கள் நடைபெற உள்ளது. 27 நட்சத்திரங்களிலும் 27 நட்சத்திரத்துக்கு தகுந்தமான பரிகார பூஜைகளும் இங்கே நடைபெறுகின்றது. இருந்தபோதும் கிருத்திகை என்பதும் சஷ்டி என்பதும் மிகச்சிறப்பாக மாதம் கொண்டாடப்படுகின்ற விழாக்களில் ஒன்றாக இங்கு கொண்டாடப்படுகின்றது. மேலும் கந்த சஷ்டி கவசத்தின் சூரசம்ஹார நிகழ்ச்சியானது வருடந்தோறும் இங்கே சிறப்பாக நடைபெற்று வருகிறது. ஒரு முறை இக்கோவிலுக்கு வருகின்றால் மறுபடியும் வர வேண்டும் என்ற எண்ணத்தை தூண்டுகின்ற வகையிலே இம்முருகப்பெருமான் வருகின்ற அனைத்து பக்தர்களுக்கும் நல்ல விதமான பலன்களை அருள்பாலிக்கின்றார். இங்கே பௌர்ணமி பூஜைக்கு நான் ரெகுலராக வந்துட்டு இருந்தேங்க. பிஃபோர் ஒரு 1-2 இயர்ஸ் முன்னாடி இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆச்சு. பௌர்ணமி அன்னைக்கு ரொம்ப விசேஷமாக இருக்குது. நான் கண்டிப்பாக பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலத்துக்கு வந்துடுவோம். எங்கள் ஃபேமிலியே எல்லோரும் வருவோம். இப்போ வந்து எங்கள் பிரதருக்காக வேண்டிட்டு வந்துட்டுருக்குறோம். செவ்வாய்க்கிழமை கம்பல்சரி வந்துடுவோம். இங்கே ஜாதகம் வச்சு பூஜை பண்ணால் குயிக்காக மேரேஜ் ஆகிறதுனால வந்து இப்போ எங்கள் பிரதருக்காக வந்துட்டுருக்குறோம். நான் முதல் பிடிச்சி வந்துட்டுருக்கறனால ரொம்ப விசேஷமாக என்ன வேண்டிட்டு வர்றோமோ ரெகுலராக வந்தோம்னா கூடி சீக்கிரம் வந்து முருகர் வந்து முத்துக்குமார் சுவாமி முருகர் வந்து சீக்கிரம் அருள் கொடுக்குறாரு. இந்த சுற்றுவட்டாரத்திலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 படை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 6 படை இல்லாமல் இது வந்து மருதமலை, அதை தாண்டி மிக வந்து ரொம்ப உன்னதமான இந்த சுற்று வட்டாரத்திலே வந்து அழகுமலைங்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியம். இது 2 விதத்துலையும் சொல்லலாம். அழகுமலைன்னு சொல்லலாம், அழகுமலைன்னு சொல்லலாம். இந்த பகுதியினுடைய முதல் அழகு, அதாவது வந்து இப்போ நில வருவாய் துறையில் வந்து முதல் அழகு நிலை அப்படிங்கிறது இங்கேருந்து நம்பர் 1லேருந்து ஆரம்பிக்குது. அதனால் அப்படி ஒரு அழகுமலைன்னு வச்சாங்க. முருகன் வந்து மிகப்பெரிய ஒரு அழகு. இங்கே வந்திருக்கிற அத்தனை இதுகளுக்கு என்ன வேண்டுனாங்களோ அதோட இப்போ நடைபெறும். இப்போ கூட நான் ஒரு வேண்டுதல் சொன்னேன், நினச்ச உடனே எனக்கு அந்த பூ கொடுத்தது. அது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத தாண்டி இந்த முருகனுக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்குது. ஒவ்வொரு கிருத்திக்கும் ஒவ்வொரு செவ்வாய்களையும் நாங்கள் தவறாமல் வருவோம். ரொம்ப எங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு இது மனசாந்தி அடையிருக்க. என்னோட கஷ்டம் வரும்போதெல்லாம் இங்கே வந்துட்டு போனால் அந்த மலையில் தான் எனக்கு அவ்வளோ ஒரு நிம்மதியான ஒரு இது இருக்குது. அது அந்த பிரச்சனையிலேருந்து நான் ரொம்ப விடுபட்டுருக்கிறேன். ரொம்ப உண்மையிலேயே ஒரு சக்தி. சித்திரை 1 வந்து பெரிய அளவில் விவேகானந்த ஸ்கூலினுடைய நிதியில் ஒரு 20,000 பேர் அளவுக்கு கலந்துக்கிற அளவில் ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு இருக்குங்க. அதுபோக பௌர்ணமிக்கு தனியாக நடக்குது, சஷ்டிக்கு தனியாக நடக்குது, கிருத்தியும் பூரா நடக்குது. இந்த கோயிலுக்கு நான் 10 வருஷமாக வந்துட்டுருக்கிறேன். மேரேஜுக்காக பொண்ணு பார்த்துட்டு இருந்தோம். எனக்கு ரொம்ப நாள் தடங்கள் நிறையா இருந்துச்சு. இந்த அழகுமலை கோயிலுக்கு மாதம் வந்துட்டு இருந்த பிறகு தான் எனக்கு மேரேஜ் ஆச்சு. அதே மாதிரி தொழிலும் ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கும்போது தொழிலும் நல்ல முன்னேற்றம் இருந்துச்சு. குழந்தை பாக்கியம் ஆகாதவா வந்து செவ்வாய்க்கிழமைக்கு செவ்வரளி
பூவும் அதை வச்சு சத்துருஷமான திருஷாதி பண்ணால் ஒரு 12 வாரம் செவ்வாய்க்கிழமை பண்ணால் கூடிய சீக்கிரம் கல்யாணங்கள், புத்திர சந்தானம், குழந்தை பாக்கியம் நல்லபடியாக இதுவரையும் நடந்துட்டுருக்கு. அழகுமலை முருகன் கோயிலுக்கு இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்பட்டு வந்திருக்கிறாங்க. எல்லாம் நல்லது நடக்கு, இது நினச்ச காரியம் நிறைவேறுன்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் குடும்பத்தில் ஒரு நல்லது நடக்கணுங்கிற நான் வந்திருக்கிறேங்க. இதில் எல்லோரும் கேள்விப்படலேருந்து எல்லாம் நல்லதாக நடக்கும்னு சொல்கிறாங்க. பூ வச்சு கேட்கலாங்க, பால் குடம் எடுக்கலாங்க, வந்து வேண்டல் வச்சுட்டு போனால் கரெக்டாக நடக்குது. எனக்கு ரொம்ப இந்த கடவுள் ரொம்ப எல்லா வகையிலும் சிறப்பாக செஞ்சுருக்கு. ரொம்ப வருஷமாக கிரிவலம் வர்றேன். ஆனால் இருந்தாலும் இந்த சாமி எனக்கு ரொம்ப சக்தி வாய்ந்தது. அது 100% என்னால் சொல்ல முடியும். கார்த்திகை மாதம் முழுவதும் புகழ்பெற்ற முருகன் கோவில் தரிசனம் சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று திருப்பூர் அழகுமலை முருகன் கோவில் மகிமைகளையும் மகத்துவங்களையும் தரிசித்தோம். முருகன் அருள் பெற்று வளம் பெறுவோம்.